ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு வாசா விலாக். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி நாங்கள் போர்டிங் பாஸ் எடுத்து உள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு நானும் பார்ப்போம் ஃப்ளைட்டில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட நாங்கள் இப்போ ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ இமிக்ரேஷன் முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஹேண்ட் லக்கேஜ் செக் பண்ணணும். அதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே நம்ம எப்படி போகணும் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் போர்டில் போட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். ஹேண்ட் லக்கேஜ் செக் பண்ணுறப்ப நம்மக்கிட்ட வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. வாட்டர் பாட்டில் எம்டியாக தான் நம்மக்கிட்ட இருக்கணும், தண்ணி வந்து ஃபில் பண்ணி நம்ம கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து ஃப்ளாஸ்கில் ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்போ தனியாகவும் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். என்ன இந்த வாட்டி எதுவுமே கேட்கல. மோஸ்ட்டாக வந்து மேபி பாப்பா வச்சுருக்கேன் அப்படின்றதுனால அவங்க எதுவும் கேட்கலையான்னு தெரியல. மற்றபடி யாருக்குமே அது வந்து வாட்டர் பாட்டில் அலோடு கிடையாது. போர்டிங் பாஸ்லேயே நமக்கு எந்த கேட் போகணும், எந்த சீட்டில் உட்காரணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னோடது L12. ஸோ வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் போர்டு பார்த்துட்டு நான் அதுக்காக போயிட்டுருக்கேன். ஒரு வழியாக என்னோடய கேட்டை கண்டுபிடிச்சி நாங்கள் வந்தாச்சுங்க. இப்போ வந்து உள்ளே வந்து கால் பண்ணுவாங்க. Zone 1, Zone 2, Zone 3 அந்த மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து க்யூவில் நின்று போனோம் அப்படின்னா அந்தந்த சீட்டில் உட்காரதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாருமே ஒரே டைமில் போனால் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாதுன்றதுனால ஜோன் வைஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகியாச்சு. இப்போ உள்ளே போகிறோம். பட் எப்பவும் இல்லாமல் இந்த டைம் கொஞ்சம் வந்து பயமாக தான் இருக்குது. நமக்கு இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் அது இதுன்னு பார்க்கும்போது இந்த டைம் நம்ம போயிட்டு நம்ம பத்திரமா போகணும் வீட்டுக்கு அப்படின்ற எண்ணம் வந்து நமக்கு இருந்தாலும், மற்றவங்க நீங்கள் பத்திரமா போங்க, இந்த மாதிரி நடந்தது, இந்த டைமுக்கு ஏன் போகிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கு இந்த வாட்டி தனியாக வேறு நான் பாப்பாவை அழைச்சிட்டு வர்றதுனால கொஞ்சம் பயமாகவே தான் இருந்தது. நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு வந்து யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும், இது உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளால் சொன்னால் மட்டும்தான் நம்மளால் இந்த விஷயத்த பண்ண முடியும். நம்மளால் பண்ண முடியும் நம்ம நினச்சாலுமே இன்னொருத்தர் நம்மக்கிட்ட வந்து பூஸ்டப் பண்ணணும். இது உன்னால் பண்ண முடியும், ஏன் நீ வந்து பயப்படுற அப்படின்ற மாதிரி. என்னோடய ஹஸ்பண்ட் எப்போவுமே வந்து நான் போல்டாக இருக்கணும், தனியாக எல்லாமே நான் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்க. ஸோ இந்த ஃப்ளைட் ஜேர்னி கூடயும் அவங்களால தான் இப்போ நான் தனியாக வந்துட்டுருக்கேன். பிஃபோர் மேரேஜ் வந்து எங்கள் வீட்டில் வந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா கூட தனியாக அனுப்ப மாட்டாங்க, அவ்வளோ பயப்படுவாங்க. இப்போ நான் ஃப்ளைட்லேயே போயிட்டு வரேன் தனியாக அப்படின்னும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கூட யாரும் இல்லாமல் பாப்பாவை நான் எப்படி தனியாக ஹேண்டில் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பயந்தேன். பட் அந்த கஷ்டம் எனக்கு இல்லை. பாப்பா ஃப்ளைட் ஏறினதுமே தூங்கிட்டா. அதனால் நானும் வந்து வியூலாம் பார்க்கலாம், வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்தேன். சன்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டு வரைக்குமே நான் பார்த்தேன். ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது. நம்ம இந்தியா ரீச் ஆக போகிறோம் அப்படின்றது வந்து ½ அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து நமக்கு பைலட் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த வியூவில் வந்து ஃபுல்லாகவே நம்ம சென்னை ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே தெரிஞ்சுது. ரொம்ப குட்டி குட்டியாக எல்லாமே வீடு எல்லாமே குட்டி குட்டியாக இருந்ததா, அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்கும். எல்லாம் காது ரொம்ப வலிக்குங்க இறங்குறப்பையும் ஏறுறப்பையும் ஃப்ளைட்டு. இப்போ வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது. லெமன் சாப்பிட்டுட்டே வந்தா இல்லை வந்து ஆரஞ்சு சாப்பிட்டா அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது ஒர்க் அவுட் ஆகுது. எல்லாம் முடிஞ்சு இப்போ நான் சென்னை ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டேன். இப்போ இங்கேயும் வந்து ஒரு இமிக்ரேஷன் இருக்குது. ஸோ இந்த இமிக்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸிட் போகலாம். இங்கே ஃபாரினர்ஸ்க்கு தனியாக, இந்தியன் பாஸ்போர்ட் தனியாக, ஸ்பெஷல் கேர்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்குது. பட் வந்து நான் வந்து போகும்போது ஸ்பெஷல் கேர்ஸ் அந்த கவுண்டரில் வந்து ஆள் யாருமே இல்லை. அதனால் நார்மல் இந்தியன் பாஸ்போர்ட் லைன்லேயே நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இமிக்ரேஷன் முடிச்சுட்டு போனோம். இங்கே 2 எக்ஸிட் இருக்கும். ஒன்று வந்து லக்கேஜ் இருந்ததுன்னா லெஃப்ட்டில் போகணும், லக்கேஜ் இல்லை அப்படின்னா ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான் அப்படின்னா நம்ம வந்து ரைட்டில் போகிற மாதிரி இருக்கும். அங்கேயே வந்து நமக்கு கஸ்டம்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க நம்மளை செக் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இல்லை எதுவும் அவங்களுக்கு டவுட் இல்லைன்னா நம்மளை அனுப்பிடுவாங்க. எக்ஸிட் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் போர்டு வச்சுட்டே நம்ம வந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம மாட்டுக்கு பார்த்துட்டே வெளியில் வந்துடலாம். ஸோ நானும் அப்படி தான் இப்போ வந்தேன். யார்கிட்டே நான் எதுவும் கேட்கல. எக்ஸிட்டு அந்த சைடு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஆரோ மார்க் இருக்குமா, அதே சைடாக பார்த்துட்டு நானும் பாப்பாவும் ஈஸியாக வெளியில் வந்துட்டோம். ஒரு வழியாக எக்ஸிட் கண்டுபிடிச்சி நானும் பாப்பாவும் வெளியில் வந்துட்டோம். இப்போ வந்து ஆட்டோ வந்து பார்க்குறோம். நாங்கள் 2 பேர் மட்டும் அப்படின்றதுனால ஆட்டோவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆட்டோ கேப் எதுவுமே வந்து ஏர்போர்ட் உள்ளே அலௌடு இல்லை. எல்லாமே வெளியில் தான் நிற்கும். நம்ம அங்கே மால் ஒன்று இருக்கும், அந்த சைட் போகிற மாதிரி இருக்கும், இல்லை ஸ்டாண்ட் இருக்கும், அந்த ஸ்டாண்டுக்கு வர சொல்லுவோம். எங்கள் வீடு KK நகரில் இருக்குது. ஸோ ஏர்போர்ட் டு KK நகர் வந்து உங்களுக்கு கிட்ட தான். ஒரு 20 மினிட்ஸ்லேயே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என் அப்பாவும் என் தம்பியும் தான் எப்போவுமே என்னை வந்து பிக்கப் பண்ண வருவாங்க. பட் இந்த வாட்டி அவங்களால வர முடியல. அதனால் நானே தனியாக வந்துட்டேன் வீட்டுக்கும்.
நாங்கள் போனப்போ அம்மா மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு காஃபி ஒன்று குடிச்சிட்டு என் பொண்ணு வந்து எங்கள் அம்மா சாமி கும்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டு கூட இருந்து சாமி கும்பிட்டான். நம்ம பசங்க என்ன பார்க்குறாங்களோ என்ன சொல்கிறோமோ அதை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி அவங்களும் அதை செய்வாங்க. இப்படி தான் இவளும் வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தா. என் அம்மா பேத்தியை பார்த்த சந்தோஷத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து சாப்பாடெலாம் ஊட்டினாங்க. அவங்க 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இவங்க வந்து டாக்டராக மாறிட்டாங்களாம், டாக்டர் மிருணாளினி. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால வந்து மெடிசன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா பாப்பா 11 மந்த் இருக்கும்போது எடுத்தது ஃபோட்டோ ஷூட்டுக்காக. இவ்வளோ நேரம் நான் எப்படி ஃப்ளைட் ஏறினேன் இறங்கினேன் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த vlogல வந்து நான் எங்கே போகிறேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.